நான் தான் உங்கள் அனானிமஸ். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் எப்படி பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்ஸ் ஃபார் யூடியூபர்ஸ். இதே மாதிரி மாசான வீடியோ வேணுமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேடி வரணுமா மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. கூட லைக் பண்ணிவிடுங்க. எப்படி லாகோவை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எப்படி பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூடியூப்குள்ளே போங்க. யூடியூப்குள்ளே போனதுக்கப்புறம் நான் வேறு ஒரு அக்கௌண்ட்லேருந்து என் சேனலில் பார்க்குறேன். இந்த பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் பார்த்தா எதுவுமே இருக்காது. பிகாஸ் நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. வெளில வந்துட்டு க்ரோம்குள்ளே போங்க. உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு www.youtube.com போடுங்க. இல்லைனா youtube.com போட்டாலே போதும். youtube.com அது மேலே 3 டாட்ஸ் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அது போட்டுருங்க. இங்கே சைன்இன்னு காட்டுது. நான் சைன்இன் கொடுத்துட்டேன். பிளாக் கொடுத்துருங்க, இல்லைனா அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துன்னே இருக்கும். இப்போ உங்கள் அந்த லோகோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யுவர் சேனல்னு காட்டுது. அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். எதுவுமே நான் ஆட் பண்ணல. அதனால் கஸ்டமைஸ் சேனல் இது வந்து நான் லைக் பண்ண வீடியோஸ். ஸோ இது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இது ப்ரைவேட்டில் போட்டுக்கிறேன். ஆட் வீடியோஸ்ன்னு மேலே காட்டுது பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட் பிளேலிஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன டைட்டில் வேணுமோ அதை கொடுங்க. நான் அதை அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ன்னு போடுறேன். க்ரியேட் கொடுத்துருங்க. அது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோவை ஆட் பண்ணோம். அங்கே லாகோ காட்டுதா, அதில் போயிட்டு இந்த லாகோவை ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் யுவர் சேனலுக்குள்ளே போங்க. லாகோ ப்ரெஸ் பண்ணோன்னே யுவர் சேனல் காட்டுதா, அந்த யுவர் சேனலுக்குள்ளே போயிட்டு இங்கே எந்தெந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேவ் டு பிளேலிஸ்ட்டுன்னு காட்டுதா. 3 டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு சேவ் டு பிளேலிஸ்ட். நான் அது அமேசிங் ஸ்பைடர்மேன் 2க்குள்ளே போட்டுக்கிறேன். அதை வந்து பப்ளிக்கில் கொடுங்க. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். நான் 2 வீடியோவை த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 பிளேலிஸ்ட்டில் போட்டேன். இப்போ பேக் வாங்க. பேக் வந்துட்டு ரீலோட் கொடுங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. க்ரோமில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ யூடியூப்பில் சேவ் ஆகிக்குதான்னு பார்க்கறதுக்கு நம்ம இப்போ வெளில வரலாம். வெளில வந்துட்டு யூடியூப்குள்ளே போங்க. யூடியூப்குள்ளே போய்ட்டு நான் சொன்ன மாதிரி இது வேறு ஒரு அக்கௌண்ட்டு. நான் என் சேனலில் பார்க்குறேன். அங்கே சேவ் ஆகிக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். 2 வீடியோவுமே சேவ் ஆகிக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணுமா, மாசான வீடியோமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேடி வரணுமா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.